அந்த பட்டறிவு இல்லாதவங்க தேன் கையாளும் போது என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த புழுவரையும் சேர்த்து புழிஞ்சி இதெல்லாம் அன்னக்கூடையில் வச்சு விற்கிறேன்னு சொல்லிவிட்டு கலப்பட தேன், சக்கரை தண்ணி இதெல்லாம் கலந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறத எப்படி அப்படின்னா, தேன் அறையில் தேன் வச்சுச்சுன்னா அந்த அடையில் மேலே மெழுகு வச்சு பூசிடும். நீங்கள் ரோட்டில் விற்கக்கூடிய தேன் அறையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூசி இருக்காது. அவன் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி தேன் அடையை வச்சு வைக்கிறான். ஸோ இதை மாதிரி நீங்கள் தேன் அறையை கம்ப்ளீட்டாக சீல்டு அல்ல ஹனி கோம்போடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் இதுவும் புழுவரை தான். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு புழுவரை இருந்தால் மட்டும்தான் அந்த கூடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதா தான். புழுவரவே இல்லாத நோய் இல்லாத இருக்கிற பெட்டிகள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1000 பெட்டி வச்சா குறைஞ்சது உங்களுக்கு 10 டன் தேன் கிடைக்கும். 1000 பெட்டி இருந்தால் 10 டன் தேனை வந்து சர்வசாதாரணமாக ஒரு ஆண்டுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு கிலோ தேனுடைய விலை 600 ரூபானா 10 டன்னுக்கு கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். இது நீங்கள் இதர செலவெல்லாம் போனால் ஒரு 30 லட்ச ரூபா அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை ஈட்ட முடியும்.